நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள். மற்றும் ஒரு சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக கடந்த 2 வாரங்களாக எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமரபாகு சீனா உதயகுமார் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 வாரங்களின் தொகுப்பாக இன்றைய நாளும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்களும் கலந்து ஆலோசிக்க போகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளினுடைய இந்த முதலாவது கேள்வியை பார்த்தோமானால், ஒரு ஈழத்து இலக்கியத்துறை அல்லது போல ஈழத்தினுடைய எழுத்துத்துறைக்கு எல்லோரிடத்திலுமே ஒரு மிக பெரிய ஒரு வரவேற்பு இருக்கின்றது. அது இலக்கியத்துறை மாத்திரமில்லாமல் கலைத்துறைக்குமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கின்றது. இன்றைய காலத்தில் எங்களுடைய ஈழத்து எழுத்துத்துறை எவ்வாறாக இருக்கின்றது சார், உங்களுடைய பார்வையில்? அது என்னுடைய பார்வையில் ஈழத்தில் எழுத்துத்துறை சரி மிக ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி தான் கண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் வெளியீடுகள், இளையவர்கள் வெளியீடு செய்கின்றார்கள். ஆனால் அதில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மறைப்பெருமானம் என்னென்று கேட்டால், ஒரு வெளியீடை செய்துவிட்டு அவர்கள் பிறகு காணாமல் சென்று விடுகின்றார்கள். நான் முதல் சொன்னது போல அங்கே அவர்கள் அந்த பொருளாதாரத்திலே அதிலே அடிபட்டு போவதுதான். ஆனால் சொல்லுவார்கள், சார் என்னுடைய ஒரு 4 புத்தகம் தொகுதி வெளியிடக்கூடிய ஒரு ஆக்கங்கள் இருக்கின்றன, ஆனால் என்கிட்ட முதல் இல்லை என்று சொல்லுவார்கள். அவ்வாறு கூறுபவர்கள், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது, பலருமே இதை கூறியிருக்கின்றார்கள், வைத்திருக்கின்றார்கள், முதலீடு செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்று. ஏன் அந்த முதலீட்டாளர்கள் எழுத்தாளர்கள் போய் நாடக்கூடாது? அது எனக்குள்ளே தோன்றுகின்ற ஒரு கேள்வி. எழுத்தாளர்கள் எப்படி பாக்குறீங்க? அதாவது நூல்களை எழுதி வெளியிடுவதற்கு தயார் நிலையில் உள்ளவர்கள் பொருளாதார பிரச்சனையின் காரணமாகத்தான் சார் எழுதாமல், அதாவது நூலை வெளியிடாமல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஏன் முதலீட்டாளர்களை நாடி செல்லக்கூடாது? இல்ல, நீங்கள் உண்மையில நான் சொல்ல வேண்டிய விடத்தை நீங்க கேள்வியாக கேட்டதுக்கு உங்களோட தீர்க்க தரிசனத்துக்கு நன்றி. அதுல உண்மையா என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த எழுத்து துறையில உள்ளவர்கள் ஓரளவு ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்தவர்கள் செல்ல மாட்டார்கள், இளையவர்கள் போய் செல்லுகின்றார்கள். சார், நான் சென்ற முறை ஒரு கவிதை வெளியிட்ட போது எனக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது, இன்னும் 2 புத்தகம் வெளியிட போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்றதுக்கு அவர் உடனே சொல்லுவார், நான் உனக்கு 10,000 ரூபா தரலாம், வேறு என்ன கீழாது. 10,000 ரூபா காணுமா அப்படின்னால ஒரு இடத்துல நிச்சயமாக ஒரு யாசகம் கேட்குற மாதிரியான ஒரு அதே நேரத்தில் அந்த வெளியீடு செய்பவன் அவரும் ஒரு நல்ல ஒரு வாசகனாக இருக்கின்ற போது அந்த வெளியீடுகளை இப்போ சிலர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், வெளிநாட்டு பணங்களை வைத்துக்கொண்டு இப்போ உங்களுடைய நூலை ஒரு வெளிநாட்டு ஆள் வெளியீடு செய்கிறாருன்னா, அது வெளியீடு செய்கிறதுக்கு இங்கே ஒரு முகவர் அவர் இருப்பார். அவர் என்ன செய்வார், தனக்குரிய ஆக்களை சேர்த்து ஒரு வெளியீட்டை வைப்பார். ஆனால் அவருக்கு அங்கே பின்புலமாக குறிப்பிட்ட ஒரு தொகை ஒரு கூலியாக கொடுக்கப்படும். அப்ப என்னென்ன அந்த உதவி செய்பவர்கள் என்னென்னால், அந்த எழுத்தாளர்களுடைய நேரிய சந்தித்தன டெலிஃபோன் மூலமோ அல்லது ஏதோ ஒரு தொடர்பாடலை மேற்கொண்டு அதை செய்கின்ற போது சில நேரம் அந்த பெரும்பகுதி பாதிப்பு குறைவாக இருக்கு. இப்போ பெரும்பாலும் என்னென்றால், இப்போ நான் இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்ற போது எனக்கு ஒரு 80,000 வெளியீடு நடக்குமா இருந்தால், இன்னொருவர் அதை வெளியீடு செய்கின்ற போது 1.5 லட்சம் 2 லட்சம் அங்கே செலவு தேவையில்லாத செலவு. அதுக்கு ஒரு 2 புத்தகம் 3 புத்தகம் அந்த பிள்ளைக்கு தெரியல. முதல் நூலை வெளியிடுகின்ற போது அந்த பிள்ளைக்கு அது தொடர்பான அந்த வெளியீடு தொடர்பான நாலேஜ் இல்லை. இதுதான் நாங்கள் அடிபட்டு போகிற காரணம். இதுதான் காரணம். ஆனால் அவர் அந்த முன்னிட்டு வெளியீடு செய்பவர் ஒரு லாபம் கருதி தான் நாங்கள் செயல்படுகிறார். அந்த பிள்ளையை முன்னுக்கு கொண்டு வர வேணும் என்ற ஒரு நோக்கம் இல்லை. அப்ப இவற்றுக்கெல்லாம் எதுதான் சார் தீர்ப்பு? ஒரு கடைசி ஒரு தீர்வாக ஒரு விடயம் ஒன்று இருக்கும் தானே, அந்த ஒரு விடயம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதுக்கு என்னென்று சொன்னால், அந்த இது துறை சார்ந்தவர்கள் இதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, கடந்த காலங்களிலெல்லாம் நிறைய புத்தகத்தை வெளியீடு செய்வதற்கான நிறுவனங்கள் இருந்தன. வீரகேசரி பிரசுரம் இருந்தது, மல்லிகை வெளியீடு இருந்தது, ஞானம் வெளியீடு இருந்தது. அவர்கள் தங்களால் முடிந்த வெளியீடுகளை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் வெளியீடு செய்கின்ற பொழுது அந்த எழுத்தாளனுக்குரிய அந்த விற்பனை அங்கே இல்லாமல் போகின்ற பொழுது அந்த வெளியீட்டு நிறுவனங்களும் சில வேளைகளிலே அதில் அடிபட்டு போகின்ற ஒரு தன்மை அங்கே இருக்கின்றது. அப்போ இதற்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்குவது என்பது மிக கஷ்டமான விடயம்தான், என்னென்று சொல்ல முடியாது. இப்போ நான் எனக்கு ஒரு முறை எனக்கு 70,000 ரூபா நஷ்டம் வருதுன்னு சொல்லியிருக்கல, நான் அடுத்த முறை முயற்சிக்கிறேன், எனக்கு லாபம் இல்லை, என்னுடைய படைப்புகள் வெளிவரணும். அப்படி ஒரு நினைக்கின்ற போதுதான் அது அங்கே வெற்றியாக வருமே தவிர,
எனக்கு இதால் நட்டம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர் அந்த எழுத்துத்துறையை எழுதி கொண்டிருப்பாரே தவிர வெளியீடாக அங்கே வராது. இலங்கையில் தான் இந்த பிரச்சனை இருக்கின்றது. இந்தியாவில் என்ன பொறுத்தவரை மற்றது அங்கே வந்து பெர்சன்டேஜ் பார்க்கின்ற பொழுது தொகை கூடத்தான். அங்கே வெளியீடுகள் வந்து அங்கே வந்து 10,000 அடித்தா நாங்கள் இங்கே 300 தான் அடிப்போம். சனத்தொகை பார்க்க சனத்தொகையோட ஒப்புடைகளை பெர்சன்டேஜ்களும் குறைவாக தான் இருக்கின்றது. தொகையும் குறைவு, அது இந்த வீதமும் குறைவாக தான் இருக்கின்றது. இங்கே 300 தான் நாங்கள் அடிப்போம். சிலர் வந்து 200 அடிப்பார்கள், சிலர் 150 கூட அடிப்பார்கள். அப்போ அது என்னத்தை எத்தனை பேரை போய் சென்றடைய போதும் அந்த புத்தகங்கள்? அங்கே இந்தியன் எங்களோட ஈழத்தில் உள்ள இன்னும் சாவக்கடை உண்டு. அநேகமான புத்தக கடைகளில் எங்களோட புத்தகங்களை கொண்டு நான் கொடுக்குறேன் கடைக்கு. சிலர் வந்து கொடுப்பார்கள். அந்த புத்தகத்தை நாங்கள் தேடி போனோம். இங்கே ஒரு இதில் மறைவில் இருக்கு. முன்னுக்கு தூங்குவது இல்லை முன்னுக்கு அடுக்கி வைப்பது வந்து என்ன வேறு பண்ணால் இந்தியனுடைய புத்தகம் வந்து இருக்கும். அது ஒரு மாயை, அது ஒரு மரபு மாதிரி அங்கேயே வந்து விட்டது. இப்படியான சில புத்தக கடைகளும் இதுக்குரிய ஒரு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக எல்லோருமே ஒன்று கூடினால் வந்து எங்களுடைய இந்த ஈழத்து இலக்கிய துறையை வந்து வளர்த்து விடலாம் என்பதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. அதே நேரத்தில் சார் வந்து நீங்களுமே பல கவிதைகளை வந்து இவ்வளவு காலத்திலேயுமே வடித்திருக்கின்றீர்கள். கொஞ்சம் சற்று வித்தியாசமான கவிதைகளையுமே வந்து வடித்திருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக இந்த வசன கவிதைகள் என்ற ஒரு விடயத்தையுமே வந்து உங்களுடைய நூலினூடாக பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருந்திருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் ஆரம்பத்தில் பல விடயங்கள் பேசியிருந்தோம். கவிதை துறையை வந்து இன்றைய நாளில் எடுத்துக்கொண்டோமானால் வந்து பல துறைகள் வந்து மாற்றம் அடைந்து விட்டது. நவீன கவிதைகள், புது கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் என்றவாறாக வந்து கவிதை துறையிலேயுமே வந்து பல மாற்றங்கள், மாறுதல்கள் வந்து வந்து கொண்டே இருக்கின்றது, காலத்திற்கு ஏற்றால் போல் வந்து. அவ்வாறு உங்களுடைய ஒரு சில கவிதைகளை நாங்களுமே வந்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இதில் நான் முதலாவதாக ஒரு கவிதை படிக்க இருக்கின்றேன். கேப்டன் தமிழரசன். நான் அவனை 15 ஆண்டுகளுக்கு முன் பார்த்திருக்கிறேன். அந்த காலத்து எங்கள் வேலிகள் பெரும்பாலும் கிழுவை, பூவரசு நட்டு, அலம்பல் கிடுவு மட்டை வரிச்சு கட்டி ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும். ஒரு நாள் மாட்டு வண்டியில் பனை மட்டைகள் ஏற்றி எங்கள் வீதி வழியாக ஒரு வயது போன ஐயா வந்தார். மலைபோல் அடுக்கப்பட்ட மாட்டு வண்டில் மட்டை குவியல் மேல் ஒரு சின்ன பையன் சுருண்டு படுத்திருந்தார். மாட்டு வண்டில் அசையாது நின்றதை உணர்ந்தவன் படாரென துள்ளி எழுந்து நின்றார். மளமளவென மட்டைகளை எண்ணி எங்கள் வீட்டு வளவுக்குள் எறிந்தான். எத்தனை மட்டைகள் என அவனோடு சேர்ந்து எண்ணிக்கொண்டிருந்தேன். அம்மா தீத்தண்ணி கொண்டு வந்து தந்தார். விடிய வெள்ளன சுட்ட தோசைகள் எடுத்து வந்து அவனுக்கும் கொடுத்தார். நிறைய பசி அவனுக்கு. அவன் சாப்பிடும் ஆவல் பார்த்து அம்மா கண்கலங்கினார். என் தம்பி ஞாபகம் என்று சொன்னார். சின்ன வயசிலே உழைக்கவென்று வெளிநாடு போனவன், அவனை இவனில் கண்டு அம்மா அழுதிருக்கிறார். இப்படி ஏழ்மையான சிறுவர்கள் எவரை கண்டாலும் தம்பி ஞாபகம் என்று சொல்லி ஏதாவது உதவி செய்வார் அம்மா. கடந்த வாரம் ஒரு நாள் கரவெட்டி ஊருக்கு நான் சென்றிருந்தேன். எனக்கு கல்வி சொல்லி தந்த ஊரல்லவா அது. அங்கு ஒரு ஓலை குடிசை வீட்டினில் அன்று மாட்டு வண்டியில் வந்த அதே பையனின் பிரேம் போட்ட படம் சாமியாக தொங்கிக் கொண்டிருந்தது. கேப்டன் தமிழரசன் என்று நாமம் குறித்தபடி இதை அம்மாவிடம் இன்னும் நான் சொல்லவில்லை என்று சொல்லி ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை அதில் பதிவிட்டிருக்கின்றேன். இது கவிதை இல்லை என்பது வாசகரை பொறுத்தமட்டு நான் அது உண்மை விடயத்தை நான் அதில் பதிவு செய்திருக்கின்றேன். அது ஒரு வசன கவிதையாகவுமே வசன கவிதை தான். இது வசனம் சேர்ந்த ஒரு கவிதை தான். நிச்சயமாக. அதே நேரத்தில் வந்து மற்றும் ஒரு நீங்கள் பாடல்களையுமே கூட வந்து தொகுத்து வைத்திருக்கின்றீர்கள். அவற்றையும் வந்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்போ நான் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்படி சில என்னுடைய ஆய்வுகள், என்னுடைய கட்டுரைகளை அமையும் அப்படின்னு சொன்னால், சிலருடைய கவிதைகளுடைய தாக்கம் வந்து சினிமா பாடலில் இருக்கு. உதாரணத்தை பார்த்தால் கவிவேந்தர் மு. மேத்தாவினுடைய ஒரு கவிதை, எழுது எழுது எனக்கு ஒரு கடிதம் எழுது, என்னை நேசிக்கிறாய் என்றில்லை, இன்னொருவனை நேசிக்கவில்லை என்றாவது எழுது. இப்படிதான் மு. மேத்தா அவர்கள் அந்த கவிதையை படைத்திருப்பார். பின்னாளிலே வைரமுத்து எப்படி எழுதுகிறார் என்றால், ஒரு பொய்யாவது சொல் கண்ணி, உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். அந்த கவிதையின் பாடுபொருள், இந்த கவிதையின் பாடுபொருள் ஒன்று, சொல்லப்பட்ட மொழி
வித்தியாசம், சொற்கள் வித்தியாசம். அதே போல இன்னும் ஒரு எங்கட பெருமை சேர்த்த யாழ்ப்பாணம் வளவட்டியை சேர்ந்த உருத்திரமூர்த்தி அவர்கள் மகாகவி என்று சொல்லக்கூடிய தமிழ் மகாகவிகள் 2 பேர். ஒன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், இன்னும் ஒருத்தர் மகாகவி உருத்திரமூர்த்தி. 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அந்த மகாகவியை போடுகின்ற பொழுது எங்களுடைய மகாகவி உருத்திரமூர்த்தி வந்து வடமொழி கா போடுவார். சுப்பிரமணிய பாரதியாருக்கு நாங்கள் போடுகின்ற போது சாதாரணமாக எங்கள் தமிழ் காவன்னா போடுவோம். ஆனால் 2 பேரும் மகாகவி தான். பாருங்க, அவர் ஒரு கவிதை, வீட்டுக்கு பின்புறத்தில் வேப்பமரத்தருகில் ஆட்டுக்கொட்டில் அதன் அருகில் நீட்டு மைக்கூந்தல், மைக்கூந்தல் என்றால் அந்த மைபூசிய நல்ல கரும் கூந்தலாக இருக்கும், அதான் சொல்கிறேன் மைக்கூந்தல், அவிழ்ந்து விழ கூம்பிய ஆண்முகம் கையேந்தி இருக்கின்ற எந்திலே. இது எங்களுடைய நான் நினைக்கிறேன் ஒரு 50 வருஷத்துக்கு முற்பட்ட எங்களுடைய யாழ்ப்பாண சூழல் எப்படி இருந்தது என்றது சூழல் அமைப்பு அப்படி கொண்டு வரார், அழகில கொண்டு வரார். வீட்டு பின்புறம் ஒரு ஆட்டுக்கொட்டில் இருக்குது, ஒரு வேப்பமரம் இருக்குது, அதிலே காதலன் காதலி கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். நீளமான கூந்தலை உடையவள், அவளுடைய அந்த கூந்தலுக்குள்ளே இவருடைய கை கூம்பி இருக்கின்றால், கூம்பி இருக்கின்றதுல இப்போதான் இதுதான் கூம்பி இருக்கிறோம், தன்னுடைய காதலை அணைத்து கூம்பி இருக்கின்றார். இதைத்தான் அந்த கவிதை. இதை வைரமுத்து பாருங்க என்னன்னு போறாரு, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா, அந்த பாட்டு இருக்குதா, அது எப்படி போறாருன்னு இதிலிருந்து எடுக்கப்பட்டது. கூந்தலுக்குள்ளே ஒரு வீடு கட்டுங்கள், காதலுக்குள்ளே இணையாக கட்டுங்கள் என்று வரும். கூந்தலுக்குள்ளே வீடு கட்டுவது என்று சொன்னால் ஒரு குறியீடு, வீடு என்று சொன்னால் இது வீட்டின் வடிவம் தானே. அப்ப தலைவன் தலைவியை அணைக்கின்ற பொழுது கூந்தலுக்குள்ளே கை சேரும். ஆகவே அந்த தன் தலைவி தன்னை கட்டி அணைய என்றதை நாங்கள் மறைமுகமா இந்த சொல்லுவோம். இது வந்து மகாகவியினுடைய இதிலிருந்து வைரமுத்து எடுத்த ஒரு புத்தி தான் இது. இது பலர் நாங்கள் இப்படி எடுத்து சொல்லுகின்ற பொழுது இப்படியான்ற அந்த விஷயம் அங்கே இருக்கின்றது. இது வந்து பொதுவாக அந்த காலங்களில் இருந்து இருக்கு. கம்பராமாயணத்திலிருந்து கண்ணதாசன் நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பேன். ஆனால் பாடவர் ஒன்றாக சொல்லுகின்ற முறை வந்து வேறையா இருக்கின்றது. நிச்சயமாக சார், இவ்வாறாகத்தான் இந்த கவிதை துறையுமே வந்து ஒன்றிலிருந்து ஒன்றாக வந்து இன்றைய காலத்திலேயும் வந்து அழிவடையாமல், இலக்கியத்துறை வந்து எந்த ஒரு துறையுமே வந்து அழிவடையாமல் இவ்வாறாக மாற்றத்துக்கு உள்ளாகி வந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய படைப்புகளுமே வந்து நீங்கள் வெளிவர இருக்கின்ற அனைத்து படைப்புகளுமே வந்து வெற்றிகரமாக வெளியிட்டு எங்களுடைய பார்வையாளர்கள் வாசகர்களையும் வந்து அனைத்து படைப்புகளும் சென்றடைய வேண்டும் என்பதனையும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் வந்து நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் நன்றி சார், இவ்வளவு நேரமாக எங்களுடன் இணைந்து கொண்டு நல்ல பல விடயங்களையும் எங்களுடைய நேயர்களுக்காக கூறியிருந்தீர்கள். அதற்குமே வந்து நிகழ்ச்சியின் சார்பில் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி. உண்மையிலே எனக்கு இப்படான ஒரு சந்தர்ப்பத்தை தந்த டான்டிவிக்கும், மற்றது நான் நினைக்கிறேன் கவிஞர் யாழ்ப்பாணன் அவர்தான் உங்களுக்கு என்னுடைய நம்பரை தந்திருப்பார்கள் நினைக்கின்றேன். உண்மையில நான் ஒரு நேரம் இல்லாத ஒரு ஆள், வகுப்பு அதை கண்டுபிடிச்சிக்கிற ஒரு ஆள். நிச்சயமாக அவர் என்ன மீது இருந்த ஒரு நம்பிக்கைக்கு நிச்சயமாக நான் இங்கே செல்ல வேணும், என்னால் முடிந்து சொல்ல வேணும் என்று நினைத்தேன். மிக ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை தந்த டான் டிவி குழுமத்துக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். வணக்கம். நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவச்செல்லம். நன்றி நேயர்களே.